अखिल भुवन जन्मस्थेम भंगादिलीले विनति विविध भूतौ रातरक्षैकदीक्षे श्रीशरीरविदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतमवरस्मिन् श्रीमुश्री भक्तिरुद्रा शेषादिजों सकलयशोधरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यमहं प्रपद्ये மூன்றாம் அத்தியாயம் பாதம் 1 ஜீவர்களின் தோஷங்கள், பாதம் 2 பகவானின் குணங்கள், பாதம் 3 பிரம்மத்தை பற்றிய உபாசனம், பாதம் 4 அவ்வுபாசனத்திற்கு அங்கங்கள். சர்வ ஜகத்திற்கும் பிரம்மம் காரணம். மற்ற தத்துவங்களை காட்டிலும் பிரம்மம் விலட்சணம். முமுட்சுக்களால் பிரம்மமே உபாசிக்கத்தக்கது என்று உபனிஷத் வாக்கியங்களை கொண்டு முதலிரண்டு அத்தியாயங்களில் ஸ்தாபிக்கப்பட்டது. தத்துவம். இனி ஹிதம் புருஷார்த்தம் இரண்டையும் அறிவிக்க 2 அத்தியாயங்கள். சாதனாத்தியாயம் எனப்படும் 3வது அத்தியாயத்தில் அந்த பிரம்மத்தை அடைவதற்கு சாதனம் ஆராயப்படுகிறது. உபாசனத்தில் எழுதனுக்கு 2 அம்சங்கள் தேவை. ஒன்று, அடையப்படும் பிரம்மத்தை காட்டிலும் வேறு விஷயங்களில் ஆசையின்மை. 2, பிரம்மத்திடம் ஆசை. பிரம்மத்திடம் ஆசை, இதர விஷயங்களில் ஆசையின்மை. விஷயாந்தர வைராக்கியமும் பகவத் விஷய ராகமும் பிரம்ம வித்யா அதிகாரம். சித்தின்பத்தில் மூழ்கி கிடப்பவன் பேரின்பத்தில் இழியும். ஆகா, சுத்திரமான இன்பத்தில் வைராக்கியம் பிறப்பதற்கு ஜீவனுக்கு இக பர லோகங்களின் தோஷங்களை கூற வேண்டும். இதனை விவரிக்கும் முதல் பாதம் வைராக்கிய பாதம் எனப்படுகிறது. வைராக்கியம் இருவகைப்பட்டது. சாஸ்திர சிரவணம் செய்வதற்கு உபயுக்தமான வைராக்கியம் ஒன்று, உபாசன அனுஷ்டானத்திற்கு உபாயுக்தமான வைராக்கியம் மற்றொன்று. முதல் சொன்ன வைராக்கியம் இவ்வதிகாரியிடம் ஏற்கனவே இருப்பது. கரெக்டா 4 மணிக்கு தான் வந்துடுங்களோ இல்லையா, அது ஃபர்ஸ்ட் வைராக்கியம். வேற எல்லாம் விட்டு வரவே வைராக்கியம். இரண்டாவதாக சொன்ன வைராக்கியம் விளையவே இந்த வைராக்கிய பாதம். பிரம்மத்தை அடைய வேணும் என்ற ஆசை உண்டாக வேணும். ஆனால் பிரம்மத்திடம் தோஷங்கள் இருக்கக்கூடாது. பல கல்யாண குணங்களும் இருக்க வேண்டும். இவ்விரண்டு அடையாளங்களும் பிரம்மத்திடம் உண்டு என்று 2ஆம் பாதத்தில் கூறப்படுகிறது. அது உபயலிங்க பாதம் என்று பெயர் பெற்றது. ஏய பிரதிபட்சம், கல்யாணிகதானத்துவம், அது 2 பிரம்மத்தண்டு இருக்கு. 3வது பாதத்தில் பிரம்மத்தை அடைவதற்கு சாதனமான பிரம்ம வித்யைகளை ஆராயப்படுகின்றன. பிரம்மோபாசனமாக ஒவ்வொரு சாக்கையில் படிக்கப்படும் வித்யைகள் ஒன்றா அல்லது வேறானவா அங்கு படிக்கப்பட்டு பிரம்ம குணங்களை மற்ற சாக்கைகளில் படிக்கப்படும் வித்யைகளுடன் சேர்த்து கொள்ளலாமா கூடாதா என்று நிர்ணயிக்கப்படுவதால் இது குணோசம்ஹார பாதம் எனப்படும். இது 3வது. அங்கபாரம் எனப்படும் 4ஆம் பாதத்தில் பிரம்ம வித்யைக்கான அங்கங்களை அனுஷ்டிப்பதற்கு அறிய வேண்டிய முகத்தை செல்கிறது. 3ஆம் அத்தியாயம் முதல் பாதம். ஜீவன் இகபரலோகங்களில் அனுபவிக்கும் துக்கங்கள். அது தெரிஞ்சாதான் வைராக்கியம் வரும். தரந்தர பிரதிபத்தியதிகரணம், கிருதாத்தியாதிகரணம், அனிஷ்டாதி காரியம் காரணம், அனிஷ்டாதி காரிய அதிகரணம், தத் ஸ்வபாவ வியாப்தியதிகரணம், ஆதிச்சிராதிகரணம், அந்யாதிஷ்டித அதிகரணம். 6 திருநாமங்கள். இதிலுள்ள 6 அதிகரணங்களின் சித்தாந்த சங்கிரகம் ஆனது. ஒன்னொன்னு படிக்க வேண்டியதில்லை.
என்னென்ன தொந்தரவு இருக்கு பொறுமைன்னு சொல்லிட்டு வர. அது ஒற்றை சொல்லுகிறோம். காரணம் என்னன்னா, நாங்கள் எல்லாம் பார்த்திருக்கிற விஷயம். சாந்தோக்கியத்தில் பஞ்சாக்னி வித்யா என்னும் பிரகரணத்தில் ஜீவன் படும் துக்கங்கள் ஓதப்பட்டுள்ளன. அதனுடைய உபன்யாசமே இந்த வைராக்கியவாதம். அதாவது ஜீவன் தன் தேகத்தில் இருந்து வெளிக்கிளம்பி லோகாந்தரங்களுக்கு செல்லும் போது காத்து புஷ்பங்களிலிருந்து கந்தத்தை எடுத்துக்கொண்டு செல்வது போல பூத சூக்ஷ்மங்களையும் இந்திரியங்களையும் தன்னுடன் கூட எடுத்து செல்கிறான். பாப பலனை அனுபவிப்பதற்கு யாத்தனா சரீரம் பெற்று யாம்ய கதியில் சென்று நரகானுபவம் பண்ணி பின் அந்த சரீரத்தை அங்கே விட்டு சொர்க்கம் அடைகிறான். யாகம் அது இஷ்டி செய்தல், பூர்த்தம் குளம் வெட்டுதல், கோயில் கட்டுதல் செய்தல், தத்தம் தத்தம் தானம் செய்தல், இத்தகைய புண்ணிய கர்மங்களை செய்தவர்கள் இஷ்டாதிகாரிகள் எல்லோரும் தூமாதி கதி எனப்படும் பிதிருமார்க்கமாக ஆகாசத்தை அடைந்து அங்கிருந்து சொர்க்கம் சென்று பின் சந்திரலோகத்தை அடைகிறார்கள். நமக்கு பசு பால் கொடுத்து நம் போகத்துக்கு உபகரணமாவது போலே ஆத்ம ஞானம் இல்லாத ஜீவன் சொர்க்கத்திற்கு சென்றால் அங்கு தேவர்களுக்கு வெறும் போகோபகரணமாகிறான். அவர்கள் தரும் ஆபாசமான போகத்தை அனுபவித்துக் கொண்டு அவர்களுக்கு பணிவிடையே செய்து உழைக்க கஷ்டப்படுகிறான். புண்ணியம் கரைந்து போகவே சொர்க்கத்தில் இருந்து மீளும் போது ஆகாயமாகிற அக்னியில் சேருகிறான், ஹோமம் செய்யப்படுகிறான். அப்போது சோமராஜா என்கிற அழகிய சரீரத்தை பெற்று சிறிது காலம் தங்கி இருக்கிறான். பின் அந்த சரீரம் கரைந்து திரவமாகவே பர்ஜன்யம் மேகம் என்ற இரண்டாவது அக்னியில் ஹோமம் செய்யப்படுகிறான். மேகம் வருஷமாகும் வரை அங்கு தங்கி பிறகு மேகம் வருஷிக்கும் போது வருஷத்துடன் வருஷம் மழை பூமியாகிற மூன்றாவது அக்னியில் ஹோமம் செய்யப்படுகிறான். பூமியில் விழுந்தவுடன் நெல் முதலிய தானியங்களில் வெகு காலம் தங்குகிறான். பிறகு அன்னமாகி புருஷர்களின் உடம்பில் 4வது ஆகுதியாக சேர்கிறான். புருஷன் உடம்பில் ரேதஸை மாறி அங்கிருந்து ஒரு காலத்தில் ஸ்திரீயின் கர்ப்பத்திற்கு 5வது ஆகுதியாக சேருகிறான். கர்ப்பகதி. அவனுக்கு ஆகாயம் முதலானவற்றில் சம்யோகம் மாத்திரமே உண்டு, இணைந்திருக்கிறான். தானியத்தில் இருந்து போகும் தானியத்தை சரீரமாக கொள்வதில்லை. ஏனெனில் தானியத்தை சரீரமாக கொண்ட வேறோர் ஜீவன் அங்கு ஏற்கனவே இருப்பதால் இவருக்கு தானியத்தில் சம்ஸ்லேஷம் மட்டுமே. அறுவடை காலத்தில் தானியத்தை அறுக்கும் போதே அதனை சரீரமாக அபிமானித்து ஜீவனுக்கு வியோகம். இவன் மட்டும் அறுக்கும் காலத்தோடு உருவில் குத்தும் காலத்தோடு உருளிலே குத்தும் காலத்தோடு புடைத்து தலிகை பண்ணி உண்ணும் காலத்தோடு வாசியரா ஒட்டிக்கொண்டே புருஷ கர்ப்பத்தை அடைகிறான். ஸ்திரீயின் குக்ஷியிலேயே புருஷன் என்னும் பெயரையும் கர்ம வினைகளையும் அனுபவிக்க சரீரத்தை பெறுகிறான். தாயினுடைய மலமூத்திராரி பூர்ணமான குக்ஷியில் 9-10 மாதங்கள் தனது பல சக்தியார்கள் சக்தியாதிகள் முங்கப்பட்டு பல இன்னல்களை அனுபவித்து பின் யோனித்வாரத்திலிருந்து மிகுந்த சிரமத்துடன் எழுதுகிறான். இப்படியாக ஜீவன் படும் துக்கங்களை அறிந்தால்
சம்சாரிக்கு சம்சார யாத்திரையில் ஜுகுப்சை பிறக்கும் என்று பஞ்சாக்னி வித்யா பிரகரணத்தில் ஸ்ருதி உபதேசித்தது. கர்ப்பத்தில் முடிதல், பிறக்கும் போது முடிதல், பிறந்து முடிதல், 4 நாள் இருந்து முடிதல், பால்யத்தில் முடிதல், செருக்கி திரியும் யவ்வனத்தில் முடிதல், ஜரையில் முடிதல் முதலாய இவனது மரணம் நிர்ணயிக்க முடியாதபடி என்றோ இருப்பது, தன்னுடைய ஹிதாஹிதங்கள் தாயின் அதீனமாயிருக்கும் போதே பேதை பருவம், திம்பு செய்யலும், கடியவண்ணா பாலப்பருவம், பின் யவ்வனத்தில் அறிவுக்கேடு, அப்பருவத்தில் சர்வேந்திரியங்களும் ஸ்வஸ்ப விஷயங்களிலே பிரவணமாகவே வந்து சேரும் வியாதிகள், அவத்தை ஒருபடி பரிகரிக்க பார்க்க வந்த தோன்றும் ஜரை, அவ்வளவில் இடிவிழுந்தா போலே சம்பவிக்கும் மரணம், மீண்டும் ஏத்தச்சால் போலே ஆரோகண அவரோகணங்கள், இதுவென்றோ சம்சார அனர்த்த பரம்பரை. சொர்க்கத்தில் இவனை தேவர்கள் உண்கிறார்கள் என்பது ஸ்ருதி. அதாவது கண்ணாலே அவன் உழைப்பதை கண்டு திருப்தி கூறுகிறார்கள். தேவர்கள் நாம் முன்பது போல் உண்பதில்லை என்று கீழே சொல்லப்பட்டது. இப்படி ஒரு வகை கர்மபலனை லோகாந்தரத்தில் அனுபவித்திருக்கு, கர்மசேஷத்துடனே அனுபவிக்கப்படாத எஞ்சிய கர்மத்துடனேயே திரும்பி விடுகிறான். இவனிடம் உள்ள கர்மசேஷங்கள் பஞ்சமாகத்திற்கு பின்பு இவன் இருக்கும் சரீரத்திலேயே பலன் கொடுப்பவை. இடையே இவன் தங்கியிருக்கும் ஆகாசம், பர்ஜன்யம், பூமி முதலான இடங்களில் இவனுக்கு பலனை தரும் கர்மங்கள் இல்லை. சொர்க்கத்திற்கு செல்லும் போது தூமம், ராத்திரி, கிருஷ்ணபக்ஷம், தட்சிணாயனம், பிதர்லோகம், ஆகாசம், சந்திரன் என்னும் கிரமத்தில் ஏறுகிறோம். சொர்க்கத்தில் இருந்து இறங்கும் போது சந்திரன், ஆகாசம், வாயு, தூமம், அப்ரம், நீர் கொண்ட மேகம், மேகம் என்ற கிரமத்தில் இறங்குகிறான். ஒருவன் அனுஷ்டிக்கும் ஆச்சாரங்களுக்கேற்ப உயர்ந்த தாழ்ந்த பிரிப்புகள் அமை ஆச்சாரங்கள் மற்ற கர்மங்களை அனுஷ்டிக்க அதிகாரத்தை கொடுப்பவையே. ஆகா, கர்மயோகத்துக்கு ஏற்பவே உயர்ந்த அல்லது தாழ்ந்த பிறப்புகள் ஏற்படுகின்றன. அனிஷ்டாதிகாரிகள் என்னும் பாப்பிகளுக்கு சந்திரலோக பிராப்தி கிடையாது. கௌரவம் முதலான 7 வகை நரகங்களில் துன்பம் அனுபவிக்க பிறகு நாய், பன்றி, செண்டாளன் முதலான இழிவான பிரிவுகளில் பிறக்கின்றனர். உத்விஜம் எனப்படும் செடி, உத்விஜம் என்று சொல்லப்படும் செடி, கொடி, மரம் முதலானவையும், ஸ்வேதஜம் எனப்படும் குஷு, பேன் முதலானவையும், அடிக்கடி பிறப்பிடமான ஈ, புழு முதலான பிறப்புகளையே பெறுவதால் இவ்வகைப்பட்ட ஜீவர்களுக்கு 5ஆம் மாகுதி இல்லாமலேயே சரீரம் உண்டாகிறது. ஆகவே தூமாதி கதியே கர்ப்பகதியோ கர்ப்பகதியோ கிடையாது குஷர்களுக்கு. இவ்வுலகில் ஜீவன் யாகஹிம்சை செய்தால் பாபபலனை அனுபவிக்க நெல் முதலான தானியங்களாக பெருக்கிறான் என்பது தவறு. சரத்காலத்தில் பசுவதம் செய் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. யாகத்தில் ஹவிஸாக பசுவை பலியிடுவது ஹிம்சையாகாது. நீ மரணமடைவதோ அழிவதோ இல்லை
என்று அந்த பிராணிகளை பார்த்து மந்திரம் சொல்லப்படுகிறது. யாக பசு சொர்க்கத்திற்கே செல்லுகையாலும் பலியிடுவதற்கு பிராயஷ்சித்தம் சொல்லப்படவில்லையாகையாலும் இது பாபமாகாது. ஆயினும் முமுட்சுவுக்கு பசு ஹிம்சாரூப யஜ்ஞங்கள் பரித்தியாஜங்கள். பிரபந்தனான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சஞ்சார பசுவை விடுத்து ஸ்வரூபானுரூபமான பிஷ்ட பசு யாகத்தையே செய்து போடுவார்கள். மாவுலே ஒரு மாடு மாதிரி பண்ணி அத்தை சமர்ப்பிச்சு சொல்றார். அகஸ்தியாதி மகர்ஷிகளும் பிஷ்ட பசு யாகத்தையே விரும்பி அனுஷ்டித்தார்கள் என்பது மகாபாரத பிரசித்தம். கர்மாக்களால் ஜீவன் படும் அல்லல்கள் துக்கங்கள் இவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளதால் இவற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பிரம்ம வித்தியை அனுஷ்டித்து அச்சிதாதிகதையில் பிரம்மத்தை அடைவதே பரமபுருஷார்த்தமும் என்று சொல்லித்தாயிற்று. இதோட விஷயம். இதனுடைய சங்கிரகம் என்ன சொல்றது தெரியுமா? சம்சாரத்தினுடைய தோஷங்களை காட்டுகிறவித்தால் பழகிப் போடுகிற சம்சார யாத்திரையிலும் ஜுகுப்சை பிறக்கும்படி பகவத் விஷயம் இது கல்யாண குணமாக்கரம். நிர்மலம் என்கிறவித்தால் அதனுடைய போக்கியதா பிரகர்ஷத்தை சொல்லுகிறது. ஆகையினாலே லோகாந்தரத்தில் சஞ்சரிக்கிற ஜீவனுடைய தோஷங்களை நிரூபிக்கிறார் வைராக்கியவாதத்தில். இதனால் ஜாகிரதாத்யவஸ்தா தோஷங்கள் பலிதங்கள் என்பது சாந்தோக்கியோபனிஷத்தில் பஞ்சாக்னி வித்யை அதிகரணத்தில் பிரகரணத்தில் இது ஸ்பஷ்டமாக கூறப்பட்டது. பஞ்சாக்னி வித்ய உபன்யாசமே வைராக்கிய பாரம் விளைவதற்கு ஆக வரும். மாதாவினை குக்ஷியானது பரமோத்தராதி பூர்ணினம். அதனை கிடைக்கிறானே குழுவியான ஜீவன் தாய் புஜித்த ரசானுரூபமாக விருத்தி அடைகிறான். இவன் தன்னை வீரிய பலசக்தி தேஜ பிரஜைகள் நிருத்தங்களாகவே இருப்பது. அங்கே பகுகாலம் கிடந்து யோனித்வாரேன வெளிப்புறப்படுவதிலே தான் எவ்வளவு சிரமம் உள்ளது. கர்மானுகுணமாக சில நாள் ஜீவித்திருப்பது மறுபடியும் ஏத்துச்சால் போல ஆரோகணமாயும் அவரோகணமாயும் பிரமணமிலே உள்ளது. முதல் ஜடதே செய்யறமே உள்ளது. ஆதலால் பிரிவு வேண்டேன் அரங்கமான குரலானே என்ற வைராக்கியம் பெருக்கவரே இவ்வுபன்யாசம் அமைக்கப்பட்டது. சரி, ஆகையினாலே இந்த வைராக்கிய பாதம் சாங்கியர்களுக்கு மாயாவாதிகளுக்கும் அசங்கதம் என்ற நம் பெரியோர். சாங்கியாதிகள் ஆகாசம் உலக்கை இடியால் எப்படி பாதிக்கப்படாதோ அப்படி தேகாரிகளால் ஆத்ம பாதிக்கப்படாது. ஆத்மா பாதிக்கப்பட்டான். இவனுக்கு பலபோக்திருத்தம் இல்லாதது போலே கர்த்திருவம் இல்லை. ஆகையால் பலம் ஜீவோபாதியான அகங்காரத்துக்கே மோட்சமும் விருதிக்கே என்பர். வியாசர் ஜீவனுக்கு சம்சார சம்பந்தத்தையும் தோஷ சாகித்யத்தையும் சொல்லி அவர்கள் பட்சத்தை நிரசித்தார். சாங்கியன் பிரகிருதி சத்தியபதார்த்தம் தத் பிரயுக்த சுகிருக்காரி தோஷங்கள் பொய் என்றான். மாயாவாதி மாயையும் பொய் என்றான். வியாசர் பாரமார்த்திக சம்சார சம்பந்தத்தை ஜீவனுக்கு சொல்லி அவ்விரபட்சங்களையும் நிரசித்தார் என்றபடி. ஆகையினாலே வைராக்கிய பாரத்தால் சம்சாரி ஜீவன் படும் கஷ்டத்தை எல்லாம் சொல்லி இதர விஷயத்துக்குள்ள வைராக்கியம் வருவதற்காக சொன்ன விஷயம். அடுத்த விஷயம்
பகவத் விஷயம் நாளை பார்க்க போகிறோம். சஸ்திரமாரம்பாம் விஜயகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லவதியந்தாம் வந்தே மாமா